ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பயோடெக்னாலஜிலையும் சரி, பயோகெமிஸ்ட்ரிலையும் சரி, மற்ற சில லைஃப் சயின்ஸ் ஸ்டடீஸ்லேயும் சரி, சில ரிசர்ச்சில் பேசிக் லெவல் லெபார்ட்ரி ஒர்க்ஸில் பர்சன்டேஜ் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பர்சன்டேஜ் சொல்யூஷன்னா என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், மோலாரிட்டி சொல்யூஷனுக்கும் பர்சன்டேஜ் சொல்யூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விதமான பர்சன்டேஜ் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒன்று வெயிட் பை வால்யூம் அண்டு வால்யூம் பை வால்யூம் அப்படின்ற ரெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். இந்த வெயிட் பை வால்யூம் அப்படின்றது சப்ஸ்டன்ஸினுடைய நம்ம யூஸ் பண்ண போகிற சப்ஸ்டன்ஸ் ஆர் சொல்யூட்னுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சாலிட் ஃபார்மில் இருக்கோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் எடுப்போம். கிராம்ஸில் தான் அதனுடைய யூனிட்டை குவான்டிஃபை பண்ணுவோம். அதை தான் நம்ம வெயிட் பை வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெயிட்ன்றது சொல்யூட், வால்யூம் அப்படின்றது நம்ம எவ்வளோ சால்வெண்ட்டில் அதை டிசால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா mass of solute in grams divided by volume of solution in ml into 100. ஸோ இது என்னென்ன வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல்ன்றது எவ்வளோ குவான்டிட்டிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம 100 ml தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது சாலிட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணி சொல்யூட்டை யூஸ் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மெஷரிங் வால்யூம் வந்து கிராம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், யூனிட் கிராம் யூஸ் பண்ண மாட்டோம், வால்யூம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக அந்த சொல்யூட்டினுடைய மாஸை கிராமாக நம்ம கன்சிடர் பண்ணி எடுப்போம். பட் இங்கே வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணி எடுப்போம். எவ்வளோ எம்எல் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் இன் எம்எல் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் நீடட் இன்ட்டு 100. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5% சோடியம் குளோரைடுக்கும் 5% ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது ரெண்டுத்தினுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் சோடியம் குளோரைட் நார்மல் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கணும், கிராம்ஸில் எடுக்கணும். 5%னா 5 grams in 100 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர். ஸோ இது 5 ml in 95 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர். 95 + 5 டோட்டலாக நம்மளுக்கு 100 ml அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கிராம்ஸ் நம்ம எடுக்கணுமா வால்யூமில் எடுக்கணுமா அப்படின்ற விஷயம் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த மோலாரிட்டி சொல்யூஷனுக்கும் பர்சன்டேஜ் சொல்யூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, சில எஸ்டிமேஷனில் டைட்ரேஷனில் இல்லைன்னா வேறு சில மாலிக்யூல்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிஃபைன்டு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு சொல்யூஷனாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அப்போ நம்ம மோலாரிட்டி சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். அப்சொல்யூட்டாக எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் வேணுன்றதை நம்ம மோலாரிட்டி சொல்யூஷன் மூலமாக மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ பர்சன்டேஜ் சொல்யூஷனை அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பர்சன்டேஜ் சொல்யூஷன் அப்படின்றது அப்ராக்சிமேட் கான்சன்ட்ரேஷன், அப்ராக்சிமேட் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் எப்போவுமே ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்டு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குவான்டிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம எஸ்டிமேஷன் அண்ட் அசே அப்படின்னும் சொல்லலாம். அந்த எஸ்டிமேஷன் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுட்டு ஸ்டாண்டர்ட்னுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு அன்னோனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறது. அப்போ ஸ்டாண்டர்ட்னுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு அப்சொல்யூட்டாக தெரியணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம நார்மாலிட்டியோ மோலாரிட்டி சொல்யூஷனோ யூஸ் பண்ணுவோம். பட் குவாலிட்டேட்டிவாக வெதர் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ட் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பர்சன்டேஜ் சொல்யூஷன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இதில் வந்து அப்சொல்யூட் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்ஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டு குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட்ஸ் மட்டும்தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் மோலாரிட்டி சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் பர்சன்டேஜ் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.